காங்கிரஸும் அல்லது ஆம் ஆத்மியும் தொடர்ச்சியாக முரண்களை கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள தெரியுது ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு பிரிஞ்சு எதிரெதிராக பிரச்சனை பண்ணுறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுவே வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சுன்றார். இல்லை, அது எப்படி பார்க்குறாங்க டெல்லி மக்கள் வந்து வித்தியாசமான ஆட்கள். நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு வெற்றி தர்றாங்க. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்றா தானே இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் ராகுல் காந்தி கடுமையாக கெஜ்ரிவாலில் பிரச்சாரம் பண்ணார். அகிலேஷ் யாதவ் நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணார் ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்காக. இல்லை, அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணார், அமித்ஷா வந்து பிரச்சாரம். இல்லை, அது எங்கள் கட்சிக்கு நாங்கள் பண்ணோம், பாஜகவுக்கு அவங்க பண்ணாங்க. ஆம் ஆத்மி இண்டி கூட்டணியில் ஒன்றா இருக்கிறதா இப்போ பிரியன் சொன்ன மாதிரி அது காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கும் பயன்படலை, ஆம் ஆத்மிக்கும் பயன்படலை. சரி, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் என்ன அப்படின்னா, ஒன்றா இருந்தால் தான் பார்லிமெண்ட்டில் தோற்றுருக்காங்களே. சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இழந்திருக்காங்க. மறுபடியும் சட்டமன்றத்தில் மட்டும் என்ன ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறோம், அதனால் நம்ம தனித்தனியாக நிற்கலாம், நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, கெஜ்ரிவால் மேலே வச்சிருக்க விமர்சனம் பாஜக மட்டும் வைக்கல, ராகுல் காந்தியும் சேர்த்து வைக்கிறார். ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை கடைசி தேர்தல் பிரச்சாரத்தில் நினைக்கிறேன், யமுனை நதி தண்ணீரை கெஜ்ரிவால் குடிச்சார்னா, அவர் தண்ணியை குடிச்சா அவரை மருத்துவமனையில் சந்திக்கிறேன்னார். அதுதான் ஹெட்லைன்ஸ் போச்சு. அப்போ அவங்களும் குற்றச்சாட்டு வைக்க தான் செய்கிறாங்க. இந்த கூட்டணிங்கிறது அங்கே கிடையாது. பாஜகவிற்கு ஏற்கனவே காங்கிரஸும் கூட்டணியில் தேர்தலுக்கு பின்னாடி சரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 36 சீட்டில் ஆட்சி அமைச்ச போது கெஜ்ரிவால் சரண்டர் ஆகிட்டாங்க. ஐயோ, காங்கிரஸோட இருந்து நான் ஆட்சியை நடத்த முடியாது, என்னை ஆளை விடுங்கடான்னு பாதியில் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்த பிறகுதான் ஆம் ஆத்மிக்கு அதிகமான சீட்டு அடையுமா 67 62 கிடைச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமேல அவங்களுடைய தனிப்பட்ட ஆட்சி வந்துச்சு. அவங்க இந்த 10 ஆண்டுகளில் மக்களுடைய ஆசையை நிறைவேற்றலை, அவங்க தேவையை பூர்த்தி செய்யலைங்கிறதானங்க தேர்தல் முடிவு. அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், நல்ல ஆட்சி கொடுத்தா 3வது வருஷம் 4வது வட்டம் 5வது வட்டம் எத்தனையோ மாநிலங்கள் ஆட்சி நடத்த தானே செய்கிறாங்க. இதில் அவருடைய போக்கு மாறி இருக்கு. அது 100 கோடியோ 200 கோடியோ, குஜராத் மாநில முதலமைச்சருடைய வீட்டைப்பாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் வீட்டைப்பாரு அப்படிங்கிறது கந்தசாமி சொன்னதை நான் பார்க்கல. நான் எளிமையானவன், ஏழையானவன், உங்களுக்கானவன் அப்படிங்கிறவரை யாரோ வாழ்றாங்க, நான் எளிமையாக வாழ்வேன். பிறந்தவர் காமராஜர் வீடு இன்னைக்கும் போய் பாருங்க, அந்த வீட்டில் பார்த்தா 10 கதர் சட்டைக்கு 114 ரூபா இருந்துச்சுங்கிறது தான் வரலாறு. அந்த மாதிரி இருப்பேன்னு சொன்ன முதலமைச்சர், நீ எதுக்கு 42 கோடி ரூபாய்க்கு இன்டீரியர் டெக்கரேஷன் ரெனோவேஷன் மட்டும் 42 கோடி, புதுசாக கட்ட வீடு இல்லை, அதை மக்கள் பார்ப்பாங்கல்ல. சரி, எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மற்றொரு மந்திரி, சஞ்சய் சிங், எம்எல்ஏ அத்தனை பேரை தூக்கி உள்ள வைக்க முடியுமா? கோர்ட்டு வேடிக்கை பார்க்குமா? சுப்ரீம் கோர்ட்டு வேடிக்கை பார்க்குமா? எந்த அடிப்படை ஆதாரம் இல்லை. ஜாமீன் மறுபடியும் வழக்கம் நடத்துறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து பறிச்ச பிறகு நான் வழக்கம் நடத்துகிறேன், நீ அது வரைக்கும் ஜாமீனில் போய் சொல்கிறேன், அப்படியே போனாலும் முதலமைச்சர் இருக்கக்கூடாது, கையெழுத்து போட முடியாது, அலுவலகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்டாங்க. இதெல்லாம் மக்கள் பார்வையில் சார் எங்கே போனாலும் குப்பை மேடு சார். இந்த கொருக்குப்பேட்டை சைடில் நம்ம பக்கம் போனால் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கேம்ப், அங்கே வந்து கேம்புங்கிறது ஏழை மக்கள் வாழ்கிற பகுதியில் கேம்புங்கிறாங்க. சிவா கேம்பு, அந்த கேம்பு, இந்த கேம்பு, ஆர்கபுரம் கேம்பு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போனால் சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்கு, லாரி தண்ணி வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன் குழா தண்ணி வராதுன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் வரும், அந்த தண்ணி சாக்கடை கலந்து வருது. குப்பமேடுகள் எல்லா பகுதியும் நிறைஞ்சிருக்கு, எல்லா பகுதியும். நீங்கள் வேணால் இன்னைக்கு உங்கள் நிருபர் அனுப்பி நீங்கள் போய் அப்படியே ஒரு டிராவல் பண்ணி ஒரு வீடியோ எடுங்க. சவுத் இந்தியன் மக்கள் இந்த வட்டம் ரொம்ப தெளிவாக பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, பாஜகவிற்கு தேசிய அரசியலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது டெல்லி வெற்றி? சார், தேசிய அரசியலில் பாஜகவினுடைய தலைமையிடம், அகில இந்திய தலைமையிடம் இருக்கக்கூடிய இடம், பாரத பிரதமர் இருக்கக்கூடிய அமித்ஷாஜி இருக்கக்கூடிய இடம், அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தோல்வி இருக்கேங்கிற நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கிறது. மக்கள் வந்து நல்லதை எதிர்பார்க்குறாங்க, நல்ல திட்டத்தை எதிர்பார்க்குறாங்க. மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் இந்த மாநிலத்துக்கு போய் கிடைக்கலைங்கிற வருத்தம் இருக்குது. ஸ்வச் பாரத்லாம் ஈஸியாக அவங்க சொல்கிறாங்க, ஈஸியான திட்டமாக. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போங்க, ரோட்டில் ஒரு மனித கழிவுகளை பார்க்க முடியுதா? மனித கழிவுகள்லாம் தண்ணி தொட்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான், குடி தண்ணி தொட்டியில். அதுதான் இங்கே நடக்கிற அராஜகம், அநியாயம், சட்டம் மீறல், ஒரு கொடுமை. அது வேற விஷயம். ஆனால் எல்லா கிராமத்தையும் இன்றைக்கி தூய்மைப்படுத்தியிருக்கோம். வீட்டுக்கு 12,500 ரூபா கொடுத்து டாய்லெட் கட்டி அந்த டாய்லெட்டில் போட்டு சொல்கிறோம். சும்மா நீ டாய்லெட் இல்லாமல் நீ ரோட்டில் போகாதுன்னு சும்மா சொல்லலை. மத்திய அரசு அப்படி கொடுத்து 61 லட்சம் வீடுகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுதான் ஸ்வச். அதெல்லாம் உன்னதமான திட்டத்தெல்லாம் நம்ம இங்கே அரசியலுக்காக குறை சொல்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை. இன்றையினுடைய நிலைமை
ஆம் ஆத்மி ஒரு அகில இந்திய கட்சியாக மாறும் என்ற வாய்ப்பு எப்படி இல்லாமல் போனது என்று பெரியன் சொன்னாரோ அந்த நிலை இன்றைக்கு மீண்டும் உருவாகிவிட்டது. இனிமேல் அவர் மேலே எழுந்து வந்து நான் எளிமையானவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றத மக்கள் பெருசா ஏத்துக்க போறது இல்ல. அடுத்து பஞ்சாப்ல நிலைமை வேற, இவர் ஹரியானா இமாச்சல பிரதேசம் எங்க போனாலும் இதுதான் நிலைமை. இன்றைக்கு பாஜக டெல்லியில மக்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற்று இனி பெரிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சிசோடியா எல்லா பகுதியிலுமே வாக்குகள் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னிடைவு பின்னடைவு முன்னப்பட்டதான் வந்து வெற்றி பெற்ற இடங்கள்ல கூட முதலமைச்சர் இடங்கள் இன்றைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இடத்திலேயே இந்த இழுபறி நிலைனா மற்ற இடத்துல வந்த இடங்கள்ல பெரிய மாற்றம் இனி வரப்போறது இல்லை. சரி, நீங்க சொன்ன மாதிரியே தலைநகரில் இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களில் ஆட்சியை கைவசம் வச்சுருந்தாலும் தலைநகரில் ஆட்சி இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. இன்றைக்கி பாஜக ஏறக்குறைய அதை நோக்கி போயிட்டுருக்கு. காஷ்மீரில் 2வது பெரிய கட்சியாக உருவாகிட்டுருச்சு. தெற்குக்கான வியூகத்தை வகுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சா? இன்னமும் தெற்கில் ஒரு பெரிய வெற்றியை பாஜகவால் ருசிக்க முடியல. நிச்சயம் விரைவில் வரும். நீங்கள் தெலுங்கானாவில் பாருங்கள், இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு கூட்டணி ஆட்சி, பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி ஆட்சி, கர்நாடகாவில் ஆட்சி மாறி மாறி தான் நடந்துகிட்டு இருக்கு. கேரளாவும் தமிழ்நாடு மட்டும்தான் நமக்கு பாக்கி. தெலுங்கானாவில் இன்றைக்கி 8 எம்பிக்கள் வெற்றி பெற்று தெலுங்கானாவை சேர்ந்த பண்டி சஞ்சய்ஜியும் கிஷன் ரெட்டியும் மத்திய அமைச்சராக இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அந்த மாற்றத்தை நோக்கி வெற்றிகரமான பயணம் தொடரும். விரைவில் மக்கள் சார் 27 வருஷமா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காத டெல்லி மக்கள் இன்றைக்கு டெல்லியில் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மக்கள் பார்த்து முடிவு செய்வாங்க, கொடுப்பாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கை தன்மை குறைந்திருக்கிறது. டெல்லிக்கே ஏன் பாஜக 27 வருஷம் காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்தது? இல்லை, அதில் அங்கே இருக்க சூழல் தானே. ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரம் எல்லா மாநிலத்திலையும் எடுத்த ஒன்று ஆட்சி மாற்றங்கள் வந்துடாதுல்ல. பாஜக இத்தனை மாநிலங்கள் ஆட்சியை பிடிக்கிறது கூட பல ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி தானே வந்திருக்கு. 2 எம்பியா இருந்தவங்க தான் 302 எம்பியா மாறினாங்க, 283 எம்பியா மாறினாங்க, இன்னைக்கு 230 எம்பியா மாறினாங்க. வெறும் 2 எம்பியா இருந்தவங்க தானே. அதனால மக்களுடைய ஆதரவு தான் ஒரு கட்சிக்கு வெற்றியும் தோல்வி தரும். இது ஜனநாயகத்தினுடைய வழக்கமான ஒன்று. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மிக விரைவில் ஒரு மாற்றத்தை பாஜக கொடுக்கும்.